வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கோடை மழை குளுமையாக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் பக்காவாக பெய்யும்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா காற்று மழை அடிக்கும் போல் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கூட பெய்யல, நின்றுடுச்சு. சரி என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுத்தமாக மழையை நின்றுட்டு வெயில் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. சிறுகீரை வாங்கி வச்சேன். சரி சிறுகீரையில் கடையில் வேணாம், பொரியல் செஞ்சு அதிலே பிசைஞ்சிக்கிற மாதிரி அருமையாக டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நல்லா ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை எப்படி பொரியல் பண்ணலான்னு சட்டுன்னு செஞ்சுலாம், ரொம்ப டேஸ்டியானது கூட. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்கிறத விட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் போல் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் போல் சீரகம், சரிங்களா? கடலப்பருப்பு நிறைய இடையில அந்த பிசைஞ்சு சாப்பிடும்போது கிடைக்கும் போது டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் போல் உளுந்து சேர்த்துக்கிட்டு அதை லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 3-4 பல் பூண்டும் 2 பச்சை மிளகாவும் 1 பாதியமாக உரலில் நச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் உங்களுக்கு வேண்டான்னா அது ஆப்ஷனல் தான், சரிங்களா? மஞ்சப்பொடியும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு, நிறைய வேண்டாம், சும்மா ஒரு கலருக்காக வேண்டி சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சிறுகீரை, அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம், சரிங்களா, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம முதல்ல வதக்கலைன்னா இப்போ சேர்க்கும் போது அது சேர்ந்து வதங்கும் போது அது மாய்ஸ்சராக இருக்கும். அப்போ சுடு சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் போல் தண்ணி அது வதங்கி வர்றதுக்காக வேண்டி ஊற்றிக்கிட்டு உப்பு தேவையான அளவு கம்மியாகவே போட்டுங்க. ஏன்னா கீரையில் ஜாஸ்தி ஆகிட்டால் நல்லா இருக்காது, ஏன்னா சுருங்கிடும் இல்லையா, அதுக்காக வேண்டி நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டு மூடி வச்சு 5 நிமிஷம்தான் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, வெங்காயம், நம்ம போட்ட கீரை எல்லாமே, சரிங்களா? உப்பு கரெக்டாக இருக்கும். தேவைன்னா நீங்கள் சாப்பிடும் போது கூட போட்டுக்கலாம், இப்போ சேர்த்துறாதீங்க, சரிங்களா? இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம ஊற்றினோம் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா வற்றி கீரை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும், சரிங்களா? இந்த பொரியலை சூடான சாதத்தில் இதை போட்டுக்கிட்டு நெய் போட்டுன்னு பிசைஞ்சிட்டு ஊறுகாவோ இல்லை அப்பளமோ வச்சு கூட சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இல்லை நீங்கள் காரமாக குழம்பு ஏதாச்சும் வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அதே டைமில் வெரி டேஸ்டி. நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.